இந்த பொங்கல் தினத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே ஸ்பெஷலான ஒரு வணக்கத்தோட வாழ்த்துதலோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிகழ்ச்சி அப்படியே கலர்ஃபுல்லா போகுது, பக்கத்துல பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நிகழ்ச்சி கலர்ஃபுல்லா தான் ஆரம்பிக்க போறோம். ஆனா பேசுறது கொஞ்சம் என்ன சொல்றது, ரொம்ப டீசென்டா ப்ரொஃபஷனலா பேசுற மாதிரி இருந்தாலும் நிகழ்ச்சி இன்னைக்கு அப்படி இருக்காது. பயங்கர கலாயா தான் போகுது. அதுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு இவங்க மட்டும் பத்தாதுல்ல, இன்னொருத்தர் வேணும்ல. அந்த பக்கம் 2 பேர் உட்காந்து இருக்காங்க. எப்பா பேசிருப்பா, தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ வழி பிறந்துருச்சு. இன்னைக்கு நம்ம பொங்கல் விழா நிகழ்ச்சியில 2 பிரபல நட்சத்திரங்கள் தான் நம்மளோட இணைந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதாவது இதுவே ஆரம்பம் அப்படின்ற படக்குழுவினர் 2 பேர் தான் நம்மளோட சேனல்ல இப்போ இன்னைக்கு வந்திருக்காங்க. நீங்க பாத்துருப்பீங்க, ஓகே 2 பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க, 2 பேர் ஹோஸ்டா இருக்காங்க. கண்டிப்பா இன்டர்வியூ தான். இன்னைக்கு இவங்களை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறோம், இவங்களை ஸ்கேம் பண்றோம் அப்படின்ற எதிர்பார்ப்புல இருப்பீங்க. ஆனா அதான் இல்ல நண்பா. என்ன மாதிரி ரோஸ்டிங் தானே? பயங்கரமா ரோஸ்டிங் தான். நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, ஓகே 2 செலிபிரிட்டிஸ கூட்டிட்டு வந்திருக்கோம், ஓகே அவங்கள பத்தி புகழ்ந்து தள்ளி, அவங்களுடைய படத்தை பத்தி பயங்கரம் புகழ்ந்து தள்ளி, இந்த படம் ஆஸ்காருக்கெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லுவான். என்ன சொல்லணும்ல, அப்படி இருக்க சிச்சுவேஷன் அதை மட்டும்தான் அப்படின்னு மக்கள் தான் நினைப்பாங்க. அதுதான் கிடையாது. அவங்க வாயில இருந்து நிறைய விஷயங்களை கேலரி கிண்டி அவங்க கிட்ட இருந்து நிறைய கண்டென்ட் எடுத்து அவங்களை ட்ரெண்ட் ஆக்க போறோம். யாருக்கு தெரியும், அடுத்த மாசம் ஃபுல்லா மீன் கண்டென்ட் இவங்க 2 பேரா கூட இருக்கலாம். என்ன சொல்ல வந்தீங்க? மீன் கண்டென்ட். ஓகே, கண்டென்ட் இல்ல, கண்டென்ட்டும் டெம்ப்ளேட்டும் கலந்து வந்த மாதிரி ஏதோ ரெண்டுமே சேர்ந்து வரப்போகுது. அதான் கொஞ்சம் ஓகே, 2 பேர் சேர்ந்து தான் வந்திருக்காங்க. பிரிச்சு விடாம இருப்பிருந்தா சரி. ஆமா. சோ இதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்துல நான் உட்காந்துருக்கேன் அப்படின்றதுக்காக நாங்க 2 பேரும் ஒரு டீம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. சோ நாம எப்பவுமே ஹீரோ டீம் தான். சல்மான் தான் பெண்கள்னா ரொம்ப பிடிக்கும், பெண்களுக்கு சல்மான்னா ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் கேர்ள்ஸ் யாருக்கு தான் சல்மான்னா பிடிக்காது. சோ அதனால அவங்க சல்மான சொல்லலையே. இல்ல, இந்த சல்மான். அப்ப இவங்க 2 பேரும் ஒரு டீம், நாங்க 2 பேரும் ஒரு டீம் அப்படின்னு சொன்னா அவங்க இப்ப நானும் ஹீரோவும் சேர்ந்து அண்ணன் கன்ஃபியூஸ் பண்ணிடுவாரு. நானும் ஹீரோயினும் ஒரு டீம், நாங்க ஹீரோ கிட்ட கேள்வி கேட்போம், அவரும் ஹீரோவும் ஒரு டீம், அவர் ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்போம். அவ்வளவேதான். அத ரொம்ப இழுத்து ரொம்ப டல் பண்ணி உங்க கூட சண்டை போட்டு தெரிவிச்சே ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ள. சண்டை இன்னும் ஆரம்பம் ஆகல, ஆகாதுன்னு நினைக்கிறேன். சண்டையா போக வேணாம், ரோஸ்டிங்கோட முடிச்சுக்குவோம்னு நினைக்கிறேன். ஓகே, நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம்? முதல்ல நம்ம வந்த 2 பேர் பேச வச்சுக்கலாம். ஆமா, மறந்து போனேன். வணக்கம் ஹீரோயின். வணக்கம்ண்ணா. வணக்கம். சொல்லுங்கண்ணா, சஞ்சய் அண்ணா வந்திருக்காரு. நம்ம படத்தோட ஹீரோன்னு நாங்க சொல்றோம், அவரு ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு நம்ம கிட்ட கேட்டிருந்தாரு. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் எங்களுக்கு தோணுது படத்தோட ஹீரோ நம்ம சஞ்சய் அண்ணா தான் அப்படின்ற மாதிரி. அப்படியே பிரசாந்தினி ஹீரோயின் மேடம் வந்திருக்காங்க. சோ பாப்போம் என்ன மாதிரி அவங்களோட ஸ்டார்டிங் படம் ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி இருந்துச்சு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றத லைட்டா கொஞ்சமா பகிர்ந்துக்கங்க. ஏன்னா அடுத்தது நிறைய வேலை இருக்கு. ஓகே, எனக்கு இதுவே ஆரம்பம் ஒரு சூப்பரான படம். அது நான் அப்படி சொன்ன விட நீங்களாம் பார்க்கும்போது தான், தியேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு சொன்னால் ஃபியூச்சர் ஃபிலிம் இதுவே ஆரம்பம். எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது சஞ்சய். அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். படம் இன்னும் போக பேசலாமே படத்தை பற்றி. ஓகே சஞ்சய், நான் சொல்லுங்க என்ன மாதிரி இதுவே ஆரம்பம். நான் பேசுறத விட நீங்க எல்லாம் படம் பார்த்து அதை பத்தி பேசுவீங்கன்னு நம்புறேன். பாத்தீங்களா, அதுதான் எங்க ஆளு ஓபனிங். அவ்வளவுதான், நாம பேசக்கூடாது. சஞ்சய் என் படம் இதுவே ஆரம்பம், அவ்வளவுதான். பாத்தீங்களா, எங்க ஆளு எவ்வளவு தெளிவா இருக்காரு. நாம பேசக்கூடாது. அண்ணனோட இதயத்தில் இதே மாதிரி ஸ்டார்டிங்லயே முடிச்சு விட்டாரு. நம்ம படம் பேசணுன்றதுல தெளிவா இருக்காரு. அப்படிதான் பேச விடலை. இதெல்லாம் கண்டென்ட் ஆகாம இருந்தா சரி. சரி, ஓகே. சோ ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கிட்ட நீங்க கேக்குறதுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேட்டுருங்க நண்பா. அடுத்ததா நான் ஆரம்பிக்கிறேன் நம்ம அண்ணன் கூட. சரி, ஓகே. கொஞ்சம் ப்ரொஃபஷனலா ஆரம்பிச்சு கொஞ்சமா ரோஸ்ட்டுக்கு போவோம். இப்போ நீங்க இப்போ சினிமா தான் அவனோட ட்ரீம், சினிமாவிலேயே ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணுன்ற ட்ரீம்லயே தான் நீங்க ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு ரோஸ்ட்டுக்கு போவேனா, ப்ரொஃபஷனலையே ரோஸ்ட் பண்ணிடுவோமே. முதல்ல அவங்க கண்டென்ட் கொடுப்பாங்க, நீங்க பேசுங்க. சரி, ஓகே ஆரம்பிப்போம். இல்ல, நான் பிரைவேட்டா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசு ஆசைலாம் இல்ல. இப்ப ரீசெண்டா எனக்கு மாடலிங் செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு படத்துல நடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அப்படி வந்ததுலதான் படம் வாய்ப்புல இதுவே ஆரம்பத்துல நிக்கிறேன். இப்ப ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆசை வரல அப்படின்னு என்ன பண்ணிருந்திருப்பீங்க? இந்நேரமும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்திருப்பேன். மீடியா பக்கம் இருந்திருக்க மாட்டீங்க. இப்ப அதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாங்க ஹீரோயினா மட்டும்தான் மீடியா பக்கம் வரதுன்னா வருவோம், இல்லன்னா வேற எந்த மீடியாவிலையும் எதுவுமே மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிச்சிருக்கீங்க, என்ன மாதிரி
ஏன்னா உங்களோட நான் பார்த்த வரைக்குமே மியூசிக் வீடியோஸ் தான் நிறைய பண்ணிருக்கீங்க. ஹீரோவா உண்மையா சொல்லுங்க, நீங்க தான் படத்துல ஹீரோவா இல்ல ரொம்ப டல்லா இருக்கீங்களா? ஒரு மாதிரி சைலண்டாவே இருக்கீங்களே, படத்துல எதுவும் பிரச்சனையா? டிரெக்டர் எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா? இல்ல, நான் வந்து இந்த படத்தோட டைரக்டரே நான் தான். போச்சு, டிரெக்டரே அவர் தான், கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். பாருங்க உங்க டீம் அந்த நிலைமையில இருக்கு. ஐயோ சரி விடுங்க, டிரெக்டரோட தான் பிரச்சனை இருக்கணும். அதான் நமக்குள்ளேயே பிரச்சனை இருந்தா முடிஞ்சிரும்ல. ப்ரொடியூசரோட பிரச்சனை இருக்கலாம்ல? இல்ல ப்ரொடியூசரோட இருக்க வாய்ப்பு இல்லை இப்போ வரைக்கும். ப்ரொடியூசரும் நான் தான். ப்ரொடியூசர் அவர் தான். பாத்தீங்களா? ஐயோ எல்லாமே பொசுக்கு ஹீரோயினாவது இவங்களா இல்லாட்டி அதுவும் மார்வேஷம் போட ட்ரை பண்ணேன், நல்லா இல்ல அப்படின்ட்டு கலர் செட் ஆகல அப்படின்ட்டு ஹீரோயின் அவரை மட்டும் தலைவர் விட்டு வச்சிருந்திருக்காரு. பாருங்க எங்க ஹீரோ விட்டு கொடுத்தனாலதான் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கல. தசவதார மாதிரி அந்த கிட்ட போய் அவரே போட்டிருப்பாரு. அது தானே பாத்தீங்களா? பாத்தீங்களா? நல்ல மியூசிக் வீடியோ எல்லாம் செம்மையா இருந்துச்சு இல்லையா? அப்ப படத்துல கண்டிப்பா ஏதாவது பாட்டு இருக்கா நீங்களே பாடினது? படத்துல வந்து 2 பாட்டு இருக்கு. அதுல ஒரு பாட்டு ஆல்ரெடி யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிருக்கோம். சூப்பர். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் நாக்கு இப்பவே வந்து தள்ளுது. இல்ல நாங்க இன்னும் நிறைய பண்ணுவோம். நான் பாடின பாட்டும் ஒண்ணு இருக்கு அதுல. சோ ஒரு டூயட் சாங் ஒன்னு இருக்கு. அது எங்க 2 பேரும் அண்ணன் டூயட்ல புலி. அதுதான் தெரியும், அவரோட ப்ரீவியஸ் படங்கள்ல டைட்டில் பார்த்தாலே தெரியும். அந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்காது. ஏன்னா இதுல நான் வந்து பக்கத்துல கூட போயிருக்க மாட்டேன். ஐயோ செம செம. வந்து பாக்குறப்ப ஆடியன்ஸ் தான் ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நம்மளுக்கே இப்போ வரைக்கும் ட்விஸ்டா தானே போய்கிட்டு இருக்கு. எடுங்க. சூப்பர், சிறப்பு. சரி, நீங்க இப்ப இது வரைக்கும் இப்ப அவர் வச்சுட்டே கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இது வரைக்கும் நீங்க பண்ண ப்ராஜெக்ட்லயே இதுதான் பெஸ்ட் ப்ராஜெக்ட் நீங்க நினைக்கிறது என்ன? எவனும் கேட்டிருக்க மாட்டான், நான் கேட்பேன். சொல்லுங்க. இதுவே ஆரம்பம் முடிஞ்சு. ஓகே, வேற ஒரு படத்தோட இன்டர்வியூல கேட்டிருந்தா? இல்ல, இதுவே ஆரம்பம் தான். இதுவே ஆரம்பம், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இதுவே ஆரம்பம் தான். நேம பாத்தீங்க தானே, இதுவே ஆரம்பம். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், இப்பவே முடிச்சு விட பார்த்தா எப்படி அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. அப்புறம் ஜி, உங்களோட 1000 முத்தங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு நான் கேட்டேன். முத்தங்கள் 1000. எஸ், எனக்கு டவுட் பார்த்தேன். ஆனா இல்ல, அதுல ஓகே தான், அது பார்த்த வரைக்கும் ஓகே தான். நான் ஒரு 4 வருஷம் ஆயிருக்கும். சோ 4 வருஷத்துல எத்தனை முத்தங்கள்? எதுல கேக்குறீங்க? இல்ல, பாட்டுல 1000 முத்தங்கள் தானே. அதுக்கப்புறம் இருந்ததுக்கு அதுல வந்து முத்த காட்சி இருக்காது. ஆனா இதே தீதாயன்னு ஒரு ஆமா, அதேதான். அந்த பாட்டு பார்த்ததும் தான் நான் முத்தங்கள் 1000 பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சுச்சு அண்ணனுக்கு முத்தங்கள் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிறது. அப்படி நான் வந்து கமல் சாரோட ஒரு தீவிர ரசிகன். சூப்பர். இதுக்கு மேல என்ன வேணும்? இலங்கை மியூசிக் வீடியோ வரலாற்றுல, தமிழ் மியூசிக் வீடியோ வரலாற்றுல முதல் முத்த காட்சி வச்ச ஒரே நாயகன் நான். இதுக்கு மேல ஒரு இன்ட்ரோ வேணுமா? ஃபர்ஸ்ட் தமிழ் சாங்ல, அதாவது ஒரு மியூசிக் வீடியோல முத்த காட்சி வச்சது எங்க சஞ்சய் அண்ணன் தான். இந்த சீனை தான் ப்ரோமோலயே போடுறோம். ஓகே, ப்ரோமோக்கு கண்டென்ட் கிடைச்சாச்சு. சோ லேட் பண்ணாம நம்ம அடுத்த வேலைகளை பார்ப்போமா? ஆரம்பிக்கலாங்களா? அதாவது நாங்க கேள்விங்க கொஞ்சம் வச்சிருக்கோம் பிரதர். ஓகே, நான் உங்களுக்கு வச்சிருக்கேன், அவரு அக்காக்கு வச்சிருப்பாங்க. சினிமா சம்பந்தப்பட்டது தான். இந்தியன் சினிமா, ஸ்ரீலங்கா சினிமான்னு கொஞ்சம் சூத்த போட்டு எடுத்திருக்கோம். சோ அதுல தப்பா சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க டீம் குடிக்கணும். அதாவது ஐயோ குழப்பமா இருக்கே, கொஞ்சம் இருங்க. நாங்க அக்கா டீம்ல. சோ நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா நீங்க குடிக்கணும், சரியா சொல்லிட்டீங்கன்னா அக்கா குடிக்கணும். இன்னைக்கு விரதம் இல்ல, பரவாயில்ல, இன்னைக்கு கலைச்சிருவோம் விரதத்தை. அப்படி அவங்கள்ட்ட கேட்கிற கேள்வியில அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா நீங்க குடுக்கணும், அதாவது அவங்க தப்பா சொல்லிட்டாங்கன்னா அவங்களே குடிக்கணும். மொத்தத்துல எல்லா கேள்வியும் குடிக்கணும், அவ்வளவுதான் மேட்ரு. இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, வாலண்டியரா நாங்க 2 பேர் இருக்கோம்ல, ஏதாச்சும் ஒரு பொருளை ஊத்திரலாம். பால் ஊத்தாம இருந்தா சரி, ஒரு பொருள் தான் தவிர்த்துக்கிட்டு, அதனால முட்டைக்கு மட்டும் இங்க இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆமா, நாங்க 2 பேரும் வெஜிடேரியன். நாங்க வெஜிடேரியன், முட்டை எல்லாம் பக்கத்துல எடுக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம எங்க அண்ணன் டீ டோட்ல. ஆமாமா சொல்லியே, நான் வந்து தண்ணியை குடிக்க மாட்டேன். அதான் யோசிக்கிறேன், இது எப்படி இல்ல எதுவுமே தண்ணி பெருசா கலக்கல, எல்லாம் நேச்சுரல். இல்ல தண்ணியே கலக்கல. நான் தான் சொல்றேன் விரதம் அப்படின்ட்டு. இல்ல பரவாயில்ல ஜி, இன்னைக்கு ஒரு என்ன ஒரே நேரத்துல எல்லா சாமியும் கும்பிடுறாரு. அல்லா, ஜீசஸ், கர்த்தர், கடவுள் அப்படின்னு வரைக்கும் போயிருச்சு. சரி, ஓகே, கேள்விகள் ஆரம்பிச்சிடலாமா? நீங்களே ஹீரோயின் கிட்ட ஆரம்பிங்க. ஓகே, சோ சினிமால இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. உங்களுக்கு ஃபேவரட் ஹீரோ யாரு?
என் ஃபேவரட் ஹீரோ தனுஷ். ஓகே, கேள்வி அதுதான் நினைச்சு ஈஸியா இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. கேள்வி வந்து வேற. இப்ப வந்து நம்ம தளபதியை பத்தி தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், கேள்வியை பாத்துக்கிறேன். அவர் இப்ப கேள்விக்கு ரெடி ஆகுறாரு. இப்போ தளபதி இப்ப லாஸ்ட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அப்படி இருக்கும்போது அவருடைய கடைசி தீபாவளி ரிலீஸ் என்ன அப்படின்னு நினைக்கிறேன். பொங்கல் ரிலீஸ் தான் கேட்கலாம் நினைச்சு ஈஸியா இருக்கும், அதான் தீபாவளிக்கு போயிட்டோம். தீபாவளி ரிலீஸ் ரொம்ப ஈஸியான கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும். நான் பாக்குறது இல்ல, அதனால வச்சிருங்க, படத்தை யோசிச்சு சொல்றேன். சொல்லலைன்னா குடிக்கணும் ஞாபகம். அதனால ஓகே, யோசிக்கிறாங்க. கடைசி தீபாவளி ரிலீஸ், கடைசி ரிலீஸ் எதுன்னு கேட்கல, பாத்துக்குங்க. கடைசி ரிலீஸ் பத்தி பேசாதீங்க, மன கஷ்டம். ஓகே, இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சொல்லுங்க. இல்லங்க, இல்லையா? என்ன உங்க டீம் ஆரம்பத்திலேயே மண்ணை கவ்வி விட்டாருங்களே. 3 வகையான பானங்கள் உள்ளது. அதுல புரோட்டீன், கெஃபைன், அசிட், அந்த 3 வகையான விட்டமின் சி இருக்குப்பா. விட்டமின் சி, அதாவது 3 வகையான பாகங்கள் உள்ளது, பானங்கள் உள்ளது. அதனால உங்களுக்கு எது இஷ்டமாக இருக்கிறதோ எடுத்து குடித்துக் கொள்ளலாம். இந்த 3 கலர்ல உங்க ஃபேவரட் கலர் எதுன்னு பார்த்து எடுத்துக்க. ஃபேவரட் கலர் எல்லாம் சொல்லி காமெடி பண்ணக்கூடாது. இருக்கிறதுல ஃபேவரட் எதுவோ எடுத்து நீங்க ஃபேவரட் கலர் கொண்டு வரலான்னு தான் பார்த்தோம், ஆனா கொண்டு வந்தா பிரச்சனை யாருன்னு கொண்டு வரல. ஆமா, அவங்களே சூஸ் பண்ண பாருங்க. காஃபி தானே ஈஸின்னு நினைச்சிடாதீங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது காஃபி இல்லையா? அப்ப காஃபி தான், நாங்க வேற எதுவும் கலக்கல. சே, அந்த பழக்கம் இல்ல நமக்கு. இது ஃபுல்லாவே குடிக்கணுமா? சிப் பண்ணிட்டு வச்சா ஆடியன்ஸ் எங்களை தப்பா பேசுவாங்க, சோ அதனால ஃபுல்லா அடிச்சிருங்க. எப்பா ரியாக்ஷன் ஜூம் பண்ணுப்பா. சரி, ஓகே. அக்னி சிறகே எழுந்து வா. ஓகே, வந்த வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். பழக்க தோசம் போல இருக்கு, ஒரே கல்பா அடிச்சிட்டாங்க. நண்பா எதுவும் தேவைப்படாதே. ஓகே, காபி தான், காபி தான், காபி தான், ஆனா வெறும் காபி, வெறும் காபி, அவ்வளவுதான் பிரச்சனை. ஓகே, அடுத்த கேள்வி போயிருவாமா ஜி? அதுக்கு ஆன்சர் சொல்லிருங்க. ஓகே, கடைசி தீபாவளி ரிலீஸ் தளபதிக்கு அமைஞ்ச படம் வந்து பிகில். வாரிசு வந்து பொங்கல் ரிலீஸ். கேட்ட டக்குன்னு சொல்லிருப்பீங்களா பொங்கல் ரிலீஸ் கேட்டா, அதான் கேட்கல. இப்ப நம்ம கேள்வி ஜி, அக்கா வேற தனுஷ் ஃபேன் சொல்லிட்டாங்க, அதனால அந்த பக்கத்துல இருந்தே வருவோம். நானே வருவேன் படம் பாத்தீங்களா? நீங்க வர்ற படமா? இல்ல, நான் வரல. வருவேன்னு ஒரு படம், அப்படின்னு ஒரு படம் இருக்கு நம்ம தனுஷோட படம் பாத்தீங்களா? எஸ், செல்வராகவன் இயக்கத்துல தனுஷோட ஸ்டோரியிலேயே எடுத்திருப்பாங்க, நல்ல படம். அந்த படத்துல 2 கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. ஒரு கேரக்டர் கதிர், அந்த கேரக்டரோட வைஃபா, அதாவது பேரா நடிச்ச ஆக்ட்ரஸோட பேர் இது தெரியல. எது குடிக்கணும்? சரி, முடிஞ்சு. எனக்கு தெரியாது, நான் எதை குடிக்கணும். உங்க இஷ்டம், உங்க இஷ்டம் ஜி. ஃபர்ஸ்ட் கல்ப். சூப்பர். ஜிம்முக்கு போறவர்ரா, நாங்க புரோட்டீன்ல தான் முதல்ல கைப்போம். புரோட்டீன் தான் ஃபர்ஸ்ட் அப்படினா விலை குறைஞ்சிருச்சு. ஓகே, எடுத்த வரைக்கும் லாபம் எடுத்து குடிச்சிரதா இருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். ஓகே, சோ நம்ம நண்பர். ஓகே, அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கேப் விட்டேன் பாத்தியா? எஸ், அதுதான் அடுத்து நடக்க போகுது. நம்ம நிகழ்ச்சி சிறப்பா செம்மையா போயிட்டு இருக்கு, நாங்க சொல்ல முடியாது, நீங்க சொல்லுவீங்க நம்புறோம். அப்படி இருக்கிற நேரத்துல ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தையும் நாங்க சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் இருந்துட்டு இருக்கிறீங்க, மெனக்கட்டு செய்யற வேலையெல்லாம் விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால வந்து தொடர்ந்து எங்களோட பேசிட்டு இருங்க, ஓகேவா? அப்படி இருக்கும்போது குட்டியா பிரேக் போக வேண்டிய டைம் வந்துருச்சு நண்பா. பிரேக் போயிடுவோமா? பிரேக் ஒரு குட்டியான இடைவேளையை தொடர்ந்து திரும்ப ஷோக்குள்ள வந்தாச்சு. ஸோ பொங்கல் உலாக்கு உங்களை எல்லாம் திரும்ப வள வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இன்னைக்கு நிகழ்ச்சியில 2 நேயர்கள் இணைந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதாவது 2 நட்சத்திரங்கள் நம்ம கூட இணைந்து கொண்டு இருக்கின்றாங்க. அவங்களோட கேம்ஸ்லாம் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்ற நம்பிக்கையில அடுத்த கேள்விக்கு நம்ம அண்ணனும் தயாரா இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையில அண்ணன் கிட்ட ஒப்படைக்கிறோம். அடுத்த கேள்வியை அக்கா அடுத்து எதை குடிக்கலான்றதையும் ரெடியா இருந்துக்கங்க அப்படின்ற நம்பிக்கையிலேயே அனுப்புவோம். அக்கா வந்து பயங்கர ட்ரெண்ட்ல இருக்காங்க அப்படின்னால வந்து கொஞ்சம் ட்ரெண்டான கேள்வியா ஆரம்பிக்கலாம். இப்ப என்ன கலர்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோட நீங்க ரொம்ப முதல்ல கஷ்டப்பட்டீங்க, ஸோ பெண்கள் கஷ்டப்பட்ட என் மனசு தாங்காது அப்படின்ற. சரி, இல்ல ஜீரோஜி நீங்க இருங்க,
ஹீரோ கிட்ட இருந்து அந்த பழக்கம், ஹீரோ டீம் ஹீரோ கிட்ட இருந்து அந்த பழக்கம். சரி, நீங்க லைட்டா ஒரு 2 சிப் அடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து பெண்கள்னா அப்படிதான். அப்படி இருக்கிற நேரத்துல இந்த கேள்வி வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டு. ஸோ தளபதி அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிங்க இல்லையா? ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இப்ப கேட்க போற கேள்வி நம்ம சிவகார்த்திகேயன் பத்தி தான் கேள்வி கேட்க போறோம். ஸோ சிவகார்த்திகேயன் வந்து கிட்டத்தட்ட 25 படங்கள் நெருக்கி நடிச்சிட்டாரு இல்லையா? அதுல 2 டைரக்டர்களோட மட்டும்தான் 3 படங்கள் பண்ணியிருக்காரு. அதுல யாராவது ஒருத்தர் பேர் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தப்பிச்சிடலாம். யாரா இருக்கும்? 2 டைரக்டரோட மட்டும்தான் 3 படங்கள் பண்ணியிருக்காரு. ஒருத்தரோட 3, இன்னொருத்தரோட 3. அதுல யாரோ ஒருத்தர் பேர் சொல்லுங்க. என்ன கலர் போலாம்? சொல்லுங்க. நீங்க யோசிக்க வைக்கிற கேள்வியே கேக்குறீங்களே என்னட்ட. இதை விட ஈஸியா கேட்கணும். அவர் யோசிக்காம இல்லன்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். யோசிக்க வைக்கிற கேள்வியா நாங்க கேட்கல. சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ் இருக்காது? இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட ஹீரோயின் தான். நீங்க ஹீரோ இல்ல? அப்படி பரவாயில்ல, கொஞ்சம் அப்பப்ப பீட்டை மாத்திக்கலாம். பேர் வந்து யாரும் ஒருத்தர் பேர் சொல்லுனீங்கன்னா ஓகே. ஆனா அவர் சொல்லிட்டாருன்னா நீங்க தான் குடிக்கணும் அப்படின்னு இருக்கு. பரவாயில்ல. அவங்க பதில் தெரிஞ்சா போதும், அந்த கியூரியாசிட்டி. சொல்லிருங்க. துரை செந்தில்குமார். துரை செந்தில்குமாரோட தலைவர் 2 படம் தான் பண்ணிருக்காரு. நான் 3 படம் சொன்னேன். 2 டைரக்டர் கூட பண்ணிருக்காரு. 2 டைரக்டரோட 3 படங்கள் பண்ணிருக்காரு. ஓகே, நம்ம டீம் ஒதுங்கிற வேண்டியதுதான். விளையாட்டுல இருந்து ஒதுங்கிக்கலாம். சார் நீரா சொல்லுப்பா. ரஜினி முருகன் எடுத்தாரு அந்த டைரக்டர். அடுத்து வந்துரும். சொல்லிருங்க. தெரியல. சரி, ஓகே. ஹீரோயின் குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிருங்க. நானே சொல்லிடுறேன். சொல்லுங்க. சொல்லிடவா? சொல்லுங்களேன். பேசுறீங்க? இல்ல பேசணுமா? இல்ல பேசுறீங்க. சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். ஸோ 2 டைரக்டரோட வந்து அவர் அப்படி ஒர்க் பண்ணியிருக்காரு. முதல் படத்துல ஒர்க் பண்ண பாண்டியராஜ். எஸ், அவர் தான் ரஜினி முருகன் டைரக்டர்ல. இல்ல, என்ன ஜெனரல் நாலேஜோ, என்ன ஹீரோயின் உங்க டீம்ல இருக்கவரு. ஓகே, நீங்க அடுத்த டைரக்டர் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அப்புறம் மெரினா எடுத்தாரு, அப்புறம் வந்து கேடி பிள்ளை கிளறங்க எடுத்தாரு, நம்ம வீட்டு பிள்ளை எடுத்தாரு. அடுத்துதான் எங்க ஹீரோ சரி கொஞ்சமாவது வந்தாரு, ரஜினி முருகன் வந்தாரு. சோ அவர் வந்து யார் சொன்ன, நம்ம பொன்ராம். எஸ், வருத்தப்படாத அவளை சங்கம், ரஜினி முருகன், சீமராஜான்னு சொல்லி 3 படங்கள் எடுத்திருக்காரு. என்ன ஒரு ஈஸியான கொஸ்டின். நான் ரொம்ப ஈஸியான கொஸ்டினா உங்க ஹீரோ கிட்ட கேக்குறேன். அவர் பதில் சொல்லுவாரு. இதாங்க நான் சொன்னேன்ல, ஹீரோ தான் டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாம் எங்க டீம்ல நாங்க மறக்கல, நீங்க தான் டைவர்ட் பண்ண பாத்தீங்க. சரி விடுங்க, நீங்க குடிச்சிருங்க. ஹீரோயின் சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே. அக்னி சீர குடிச்சிங்களா? குடிக்கவே இல்ல, டேஸ்ட் மட்டும் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா எங்க ஹீரோ ஃபுல்லா குடிக்கிறதுனா குடிச்சிருவாரு. அக்னி பொசிங்கிருச்சு. சரி பரவாயில்ல. ஓகே, இப்போ ஹீரோ டைம். ஈஸியாச்சு. இந்த பிரசன்டர் வந்து உள்ள நுழைய முடியாது. ஓகே, சிவாஜி கணேசன் பிறந்த நாள். இது ஒரு ஈஸியான கேள்வியா? மாசம் 4 போதும், வருஷம்னா தேவையில்ல. மந்த், டே. சரி, எது குடிக்கணும்? காஃபி, கெஃபைன். தூக்கம் வர மாதிரி இருக்கு உங்களை பார்க்கும்போதே. நல்லா இருக்கு, குடிங்க. இந்த சேனல்ல எது வேலை இருக்கா இந்த மாதிரி? இந்த மாதிரி ஜி காஃபி கலர் இருக்கா? இல்ல, நானும் இந்த மாதிரி யார் சரி பழிவா. ஓகே, நாங்க போயிடுவோம், அதுக்கப்புறம் வாங்க. எஸ், இவங்க வரைஞ்ச நாள் நம்ம அனுப்பிடுவாங்கப்பா. ஓகே, சோ லேட் நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? சோ அடுத்ததான் மஞ்சள் கலர் மட்டும் தான் மங்களகரமா இருக்கு. இது நடிச்சிருக்காங்க. காத்திருப்போம். பயங்கர ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப கண்டிப்பா பதில் கண்டிப்பா அப்படின்னு. புரோட்டீன் உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு ஊட்டச்சத்து. இல்ல, இப்ப கேக்குற கேள்விக்கு நான் சொல்லல அப்படின்னு சொன்னா இவர் தான் குடிப்பார். எஸ், கண்டிப்பா. மறந்தே போச்சு எனக்கு. பரவாயில்ல. அடுத்த ஹீரோ சார், நீங்களும் அவருக்கே கொடுத்துருங்க. அப்பா ஈஸியா இருக்கும். இதுக்கு ஆக்சுவலா இது நீங்க அவர்தான் கண்டுபிடிச்சிட்டானே. அவர்தானே உங்க டீம். நல்ல வேளை நானே மறந்துட்டேன். இல்ல, கேள்வி கேட்டது நீ இல்ல, அவர்தான். இவரு பதில் சொல்லனா தான் நான் குடிக்கிறேன். இல்ல பரவாயில்ல, இப்போ வேணா டீம் மாத்திக்கலாம். நீ தானே ஹீரோயின் டீம் ஆசைப்பட்டு கேட்டேன். சரி, ஓகே. நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்காரு இல்லையா? இருக்காரு. நான் ரொம்ப கமர்ஷியலா தான் கேள்வி கேட்பேன். சூப்பர் ஸ்டார் கடைசியா கேங்ஸ்டரா நடிச்ச படம் என்ன? நிறைய படம் பண்ணிருக்காரு. அது லாஸ்ட். ஐயோ
லாஸ்டா கேங்ஸ்டர் நடிச்ச படம். கேங்ஸ்டர்னா ரவுடி, லோக்கல் தாதா, இன்டர்நேஷனல் டான் எல்லாம் வரும். தப்பிக்க முடியாது. எனக்கு நீங்க கேக்குறது ஓகே, எனக்கு டக்குன்னு பேரை யோசிக்கும் போது நினைவு வர மாட்டேது. பின்றிய செட்டு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, எனக்கு தெரியுது. நீங்க சொல்லுங்க. அவரை கண்டுபிடிச்சிட்டாரு. அது மிச்சம் இருக்கிற வரைக்கும் அடுத்த ஒரு கேள்வி கூட வரும். யாருக்கு தெரியும்? அது நான் குடிக்க மாட்டேன்ல. அவர் தான் குடிப்பாரு. வெயிட், we are waiting. எல்லாம் பழைய படமா நினைவு வருது. ரீசெண்டா, கடைசியா. ரீசெண்டாவா கடைசியாவா? ரெண்டுன்னு ஒண்ணுதான்ப்பா. தப்பா சொன்னாலும் குடிச்சுதான் ஆகணும், சரியா சொன்னாலும் குடிச்சுதான் ஆகணும். யோசிக்கிறீங்களா? சரியா சொன்னா குடிக்க தேவையில்லைக்கா. நீங்க சொல்லனா எங்க ஹீரோ சொல்லிடுவாரு, அப்பயும் அவர் தான் குடிக்கணும். இல்ல புரியல. எப்படி நீங்க சொல்ல முடியாது. இல்ல அப்படின்னா நான் அவன சொல்லலையே. அவர் ஹீரோயின்ஸ்க்காக உயிரையும் கொடுப்பாரு. சேச்சே நீ பண்ண முடியாது. ஐயய்ய. சரி அவரே குடிக்கட்டும். அப்ப தெரியல. ஓகே, ஹீரோ சார் சொல்லிருங்க. சார் சொல்லிருங்க. ஹீரோ தப்பா சொன்னா பேட்டை பாத்தீங்களா, நிறைய பேர் காலான்னு சொல்லுவாங்க, ஆனா பேட்டையிலயும் ஒரு வகையில கேங்ஸ்டர் தான். நான் காலான் யோசிச்சு அப்ப பேட் காலானா? காலான் இல்லப்பா. ஓகே ரெடி சல்மான், ஸ்டார்ட் பண்ணுங்க. அக்னி சிறகே. வேற வழி அதான் குடிச்சாங்க. சரி ஓகே. மச்சான் உன் வேட்டி தான். நம்ம தெரியுது. நானும் ஜிம்முக்கு போறேன் தான்ஜி, பிரச்சனை இல்ல. ஓகே, சோ செம்மையா வந்து பதில் சொல்லி டீமின் மானத்தை காப்பாற்றிய எங்கள் குரு அவர்களுக்கு, எங்கள் ஹீரோ அவர்களுக்கு. சோ ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து சல்மான் பேசிருங்க. இவர் ரீசெண்டானு ரொம்ப இழுத்து விட்டுட்டாருல்ல, கொஞ்சம் பழசா போயிட்டாரு. நாங்க ரீசெண்டாவே வருவோம். ஓகே, முரளியோட முதல் மகனா அதர்வா முரளி சினிமாக்கு வந்தார். இப்ப அடுத்ததா நேசிப்பாயா படம் வந்திருக்கு. அதுல முரளியோட 2வது மகன் தான் நடிச்சிருக்காரு. அவர் பேரு? குட் क्वेश्चन. ஆகாஷ். ஓகே, சரியான பதில். ஹீரோயினுக்கு அடுத்த ட்ரிங்க் ரெடியா இருக்கு. ஓகே, அடிச்சிருங்க அடிச்சிருங்க. லைம் தான், ஈஸி தான். நமக்கு மூணுமே ஈஸி தான், அவங்க குடிக்கணும். அடிச்சிருங்க, கண்ணு மூடி கல்பு அடிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க முதல்ல குடிச்சதை விட இதை கொஞ்சம் நல்லா குடிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதையே குடிச்சிடலாம். அது ஓகே தான் இருக்கும். காஃபியை விட அது ஓகே தான் இல்லையா பிரதர்? நான் குடிக்கல. உங்களுக்கு வேணும்னா குடிச்சு பாருங்க. நாங்க அந்த நிலைமைக்கு போகல. பார்க்கலாமே. ஓகே ஓகே. அப்ப அடுத்ததா என்ன மாதிரி கேம்ஸா, என்ன மாதிரி, இல்லைன்னா ஒரு பிரேக்கா, என்ன சொல்ல வர்றீங்க? அடுத்தது எப்படியுமே வந்து நம்ம பிரேக் போக வேண்டிய டைம் தான். இல்ல நம்புற மாதிரி இல்லையா ஒண்ணு? ஏப்பா ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து இருப்பேன்றனால போய் சொல்றேன்னு நினைக்க கூடாது. நாங்க எங்க ஹீரோ மாதிரி உண்மையை மட்டும்தான் பேசுவோம். சரி, உண்மையை மட்டும்தான் பேசுறீங்கன்னு நான் நம்புறேன். சோ நண்பர் சொல்லியிருந்தாரு, அதாவது அந்த படத்துலயும் ஒரு பாடல் பாடி இருக்காரு அப்படின்ற மாதிரி. அதுல ஒரு அழகான லைன் எடுத்து விட்டீங்கன்னா அதோட பிரேக் போயிடலாம். உங்களுக்காக, நம்மளுக்காக, நேயர்களுக்காக. பாடம் தான், ஆனா அந்த பாட்டு இன்னும் நாங்க ரிலீஸ் பண்ணி எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு ஆடியன்ஸுக்கு ஒரு 2 பிட் ஒரு ப்ரோமோ சாங் ப்ரோமோ மாதிரி வச்சுக்கோங்க. எப்படி 2 லைன் தானே பாடிடுங்க. நம்ம பொங்கலுக்கு வர போறோம், சோ பாடலாம். லிரிக்ஸ் எடுத்து தான் பாடுவோம். ஓகே, உங்கள் விருப்பம். அது வேற ஷோப்பா, ப்ரமோஷன்பா. இருக்கட்டும். நீ சொல்லும் நட்பொய்களை மெய்யா என்று கேட்கின்றேன். இரவை தேடினேன், இனி நீ மட்டும் போதுமே. அறையெல்லாம் முந்தன் உருவம் அழகாச்சே என்னுடைய பருவம். அதிகாலையின் தேநீரானாய் எனக்குள்ளே நீயும். அலங்காரமாய் என்னை செய்தாய் அடிக்கடி நீயும். அழகாகினேன் நாளுமே நாளும். தேங்க்யூ. ஓகே ஜி, சூப்பர் ஜி. நல்ல சாங்ஸ், செம்ம லிரிக்ஸ். ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப பாட்டு வேற ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. அந்த நம்பிக்கையிலேயே நான் கேட்கிறேன், படமும் செம்மையா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஆடியன்ஸ் படத்தை பார்க்க வர்றவங்க என்ன எதிர்பார்த்து வரலாம் அப்படின்றத கொஞ்சம் விரிவாக்கமா சொல்லிட்டீங்கன்னா. இது வரைக்கும் நீங்க வந்து இலங்கை சினிமால நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ண படங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த படத்தை அதுங்களை விட வந்து இப்போ 2025ல இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு நாங்கள் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அது வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது.
நீங்க வந்து இந்தியா படத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. ஆனா ட்ரெய்லர் வந்து நிறைய பேர் இந்தியா படத்தோட கம்பேர் பண்ணி அது இந்தியா படம் மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு முழுமையான ஒரு இலங்கை திரைப்படம் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஸோ நம்ம ஹீரோ, டிரெக்டர், ப்ரொடியூசரோட வார்த்தைகள் கேட்டாச்சு. ஸோ ஹீரோயினா நடிச்சிருந்த நம்ம பிரசாந்தினி அக்கா கிட்டையும் கேட்டே ஆகணும். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது உங்களோட கேரக்டர் இதில் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட இருந்து இந்த படத்தில்? இப்போ என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொன்னா புரிஞ்சிடும். இது வந்து ஒரு போல்டான ஒரு கேரக்டரா தான் இருக்கும். படத்துல வந்து இப்போ சின்னவங்க பெரியவங்க இவங்க தான் பார்க்கலாம் அப்படின்னு இல்லை. இந்த படம் வந்து இதுவே ஆரம்பம் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடியமான ஒரு சூப்பரான படமா இருக்கும். நான் இதுக்கு முதல்லயும் சொல்லியிருந்தேன், கேட்டதுல ஒரு தரமான படமா இருக்கும். சூப்பர். அப்ப எதிர்பார்த்து வாங்க, சூப்பரா இருக்கும் படம். ஸோ போல்டான ஒரு கேரக்டர், கண்டிப்பா ஒரு போல்டான டயலாக் ஏதாச்சும் இருக்கணும். இருக்கா டிரெக்டர் சார்? இருக்கு. செருப்பா அடிச்சதான் திருந்துவியா சொல்லுவாங்க. ரொம்ப போல்டான ஒரு டயலாக் ப்ளீஸ் ரீக்ரியேட். ஓகே, அவங்களுக்கு மட்டும் ஒரு ஜூம் போயிருங்க. இவரை பார்த்தே கேட்கவா? அவரை பார்த்து கேளுங்க, நல்லா இருக்கு. அவரை பார்த்து கேளுங்க, கரெக்டா இருக்கு. அவரை பார்த்தே கேட்டுருங்க. இப்படியே கேட்டுருங்க. நான் திரும்பிக்கிறேன்ப்பா. இல்ல பார்க்கலாம், பாருங்க. நம்மள பார்த்துட்டீங்கன்னா பயமா இருக்கு. செருப்பா நடிச்சாலும் திருந்துவியா? மாட்டேனே. எதிர்பார்த்தேன். ஓகே, மாட்டேனே. அது ஒண்ணும் சொல்ல முடியாது. நம்ம எல்லாம் அடிச்சாலும் திருந்த போறாங்க. நான் அப்படி சொன்ன பிறகு அவரு அதுக்கு ரிப்ளை கொடுத்திருப்பாரு படத்துல, நீங்க பாருங்களேன். இந்த டயலாக் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே படத்துக்கு கண்டிப்பா நாங்க போறோம். நீங்களும் வந்து திவாகர் செருப்பால் அடிச்சாதான் திருந்துவியா? அப்ப கூட நான் திருந்த மாட்டேன். சிலதெல்லாம் திருந்தாது. அதான். ஓகே, சோ கேம்லாம் போயிட்டு வந்தாச்சு. எனக்கு வேற லைட்டா திகட்டுது. சோ ஒரு குட்டியான பிரேக், தொடர்ந்து திரும்ப வருவோமா? சோ எங்க ஹீரோ வந்து எனக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்கல அப்படின்றதுனால உங்களுக்கும் ரொம்ப கஷ்டம் கொடுக்க கூடாதுனால நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் அப்படி கியூட்டா ஒரு பிரேக். பொங்கல் விழாவில் இணைஞ்சிட்டு இருக்கோம். இதுவே ஆரம்பம் அப்படின்ற ஒரு சூப்பரான திரைப்பட குழுவினரோட இணைஞ்சிருக்கோம். ஹீரோயின், ஹீரோ எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இப்போ பொங்கல்னா எப்படி ஸ்பெஷலோ அந்த மாதிரி வந்து பொங்கல் டைம்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். முதல்ல நம்ம ஹீரோயின் கிட்டேயே கேட்டுடலாம். ஸோ ஹீரோயின், நீங்க சொல்லுங்க. ஸோ வந்து இந்த படம் வந்து கரெக்டா வந்து போன வருஷம் கரெக்டா பொங்கல் இந்த டைமிங்ல தான் வந்து லான்ச்சே பண்ணீங்க இல்லையா? சரியா ஒரு வருஷம் அது இந்த படத்துக்காக மெனக்கெட்டு அந்த படத்தை நீங்க ரிலீஸ் பண்றீங்க. இந்த ஒரு வருஷத்துல நடந்த நிறைய விஷயங்கள்ல இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயா இருக்கட்டும், இந்த ஜேர்னிலயா இருக்கட்டும், மறக்க முடியாத மெமரிஸ் மூமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுவீங்க? ஷூட்டிங் ஸ்பாட்லயா? அங்க வந்து எனக்கு மறக்க முடியாததுன்னா எனக்கு குளிர் ஒத்துக்கு வராது. அப்ப அட்டன்ல தானே ஷூட் நடந்தனால எனக்கு குளிர் இல்லைங்க. குளிர் எவ்வளவா இருந்தாலுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு கேமரா ஒன் ஆகிட்டா அந்த குளிர்லாம் நான் மறந்துடுவேன். அது ஃபர்ஸ்ட். இன்னொன்னு வந்து எனக்கு மறக்க முடியாதுன்னா சில எமோஷனலான சீன் கொஞ்சம் இருக்குது படத்துல. அப்ப எனக்கு சஞ்சய் சொன்னாரு, இப்படிதான் பிரஷா இது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப எனக்கு அது தெரியல, இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வந்து இவர் வந்து நான் நினைச்சேன் என்ன ஏசிடுவாரோன்னு. இப்ப நான் அழுகிறதுக்கு ரெடி, பட் அது அழுகக்கூடிய அந்த சீனுக்கு எனக்கு அழுக முடியல. அது என்னால மறக்கவே முடியாது. ஒரு 1/2 hourக்கு மேல அந்த சீன் போய்கிட்டே இருக்கு. அப்ப கடைசியில டைரக்டர் தான் எமோஷனல் ஆனாரு. இல்ல இல்ல இல்ல, அதுக்கு பிறகு நான் எப்படியோ ஓகே ஆகிட்டேன். அந்த சீன் எப்படி அப்படின்னு அவர் தான் சொல்லணும். அது எனக்கு மறக்கவே. நீங்க எமோஷனல் ஆயிட்டீங்களா ஜி? ரொம்ப இல்ல, நடிக்க சொன்ன சீனுக்கு வந்து அழகுல நான் ஏச போறேன்ற பயத்துல உட்கார்ந்து அழுதுட்டு. அப்ப கேமரா ரோல் பண்ணிருக்க வேண்டியது நான் ஹீரோ, நீங்க ரோல் பண்ணிருக்கான் தானே. என்ன டைரக்டர் ஜி? ஹீரோ டைரக்டர், அந்த போர்ஷன் டைரக்டரோடது. கரெக்ட். ஓகே, இப்ப அவர் ஹீரோ இல்ல நம்ம கூட. சரி, அதை தவிர்த்து என்ன மாதிரி கஷ்டங்கள், பலன்கள், நல்லதுகள்? கஷ்டங்கள், இஷ்டங்கள். கஷ்டம்லாம் ஒண்ணு இல்ல, இஷ்டப்பட்டு செஞ்சா கஷ்டம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி இந்த படத்துல கஷ்டமெல்லாம் நான் இஷ்டப்பட்டு தான் செஞ்சேன். ஸோ அதனால கஷ்டம் தெரியல. எந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு செஞ்சீங்க, எந்த இஷ்டத்தை கஷ்டப்பட்டு செஞ்சீங்க எனக்கு புரியலையே. எல்லா கஷ்டத்தையும் இஷ்டப்பட்டு செஞ்சேன். இல்ல, எங்களுக்கு எந்த கஷ்டமா வந்துடுறதுல மக்களுக்கு இருக்காதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த கஷ்டத்தை நீங்க இஷ்டப்பட்டு செஞ்சீங்க, அது கஷ்டமா இருந்துச்சா அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. டிரெக்ஷன் பண்றதா இல்ல அக்கா கிட்ட எமோஷன் கொண்டு வரதா? கஷ்டம் வர்றது வந்து கஷ்டமா இருந்துச்சு.
ப்ரொடியூசரும் அண்ணன் தானே, அதானப்பா பிரச்சனையே. அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனையே. எமோஷனலா நீ இங்க நடிக்கிற, ஓகே, கேமரா கிட்ட வந்ததும் ஏமா இன்னைக்கு ஃபுல் டே கேமராக்கு பே பண்ணணுமா? அங்க டைரக்டர் வேலை செய்யாம ப்ரொடியூசர் ரொம்ப வேலை செஞ்சிருக்காரு. பையன் பிடிச்சிட்டான். ஒரு அனுபவம் தானே, எல்லாம் ஒரு அனுபவம் தானே. ப்ரொடியூசரா அங்க நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அதாவது அந்த எமோஷனலா அவர் எமோஷனல் ஆனது டைரக்டரா இல்ல. இப்ப நம்ம ப்ரொடியூசர் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அந்த பக்கம் இருந்து, அந்த மாதிரி இவரு ப்ரொடியூசரா இருந்து கஷ்டப்பட்டாரு. பட் உண்மையாலுமே இந்த ப்ரொடியூசர்ன்ற ஒர்க்ன்றது வந்து இப்போ நம்ம சினிமாவில் ரொம்ப ஸ்ரீலங்கன் சினிமான்னு எடுக்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை, நிறைய பேர் முன் வர்ற வேலை இல்லை. ஸோ அது தைரியமா எடுக்கலாம் அப்படின்ற ஓகே அந்த ஸ்டேட்குள்ள போகலான்ட்டு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? எப்படியுமே நம்ம வந்து இவ்வளவு நாள் ஏர்ன் பண்ணதை வச்சு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் தான் வந்து அன்டில் இப்போ வரைக்கும் பேக்கப்பா இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு நன்றி. நமக்கும் தான் இருக்காங்க. தியேட்டர்ல வந்து கிரெடிட் கொடுக்குறேன். ஓகே, தியேட்டர் கிரெடிட் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லப்பா, நம்ம கிரெடிட் வாங்குற நிலைமையில இருக்கோம், அதனால கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. சரிப்பா, ப்ரொடியூசர் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற அவரு கொடுப்பாருப்பா, அவரு கொடுப்பாருப்பா, பட் அவருக்கே கொடுக்கணும்ல. சரி விடுங்க. சரி, அப்படி இருக்க நிலைமையில வந்து இந்த படம் வந்து பொங்கல் ஸ்பெஷல், ஓகேவா? ஸோ அதனால ஏன் இந்த படம் பொங்கல் ஸ்பெஷல்? ஓகே, இந்த என்னன்னா லாஸ்ட் இயர் வந்து 1ஆம் தேதி வந்து நாங்க வந்து பூஜை ஹேட்டன்ல சரி கொழும்புல வந்து பூஜை போட்டோம். ஸோ அதே மாதிரி 1ஆம் தேதி வந்து நான் வந்து 2ஆம் தேதி ஹேட்டன் போறேன். அதே மாதிரி இந்த வருஷமும் நான் 2ஆம் தேதி ஹேட்டன் போனேன் இந்த படத்தோட ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு. லாஸ்ட் இயர் 15ஆம் தேதி பொங்கலுக்கு தான் வந்து பொங்க வச்சுங்க. இல்ல பொங்க வைக்கல, இவங்க எல்லாரும் பொங்க வச்சாங்க. படத்தோட டைட்டில் இதுவே ஆரம்பத்தோட டைட்டில் வந்து அன்னைக்கு தான் நாங்க வந்து ஹேட்டன்ல லான்ச் பண்ணோம். ஸோ அதனால எங்களுக்கு 15ஆம் தேதி வந்து ஹால் கிடைக்கல ஸ்கிரீன் பண்றதுக்கு இந்த வருஷம். அதனால 16ஆம் தேதி இதுவே ஆரம்பம் அப்படின்னு சொல்லும் போது தான் இதை கேட்கணும்னு நினைச்சேன். சாதாரணமா இந்த நிகழ்ச்சிக்கே நாங்க பேர் வைக்கிறதுக்கு ரொம்ப அல்லாடணும்னு வைங்களேன். இதுவே ஆரம்பம்ன்ற ஒரு அழகான ஒரு கேட்சியான டைட்டில். இதுக்கு பின்னாடி ஏதாவது கதைகள் இருக்கா? நான் வந்து மிகப்பெரிய ஒரு அஜித் குமார் ஃபேன். நினைச்சேன் ஆரம்பம், நானும் அஜித் குமார் வரையும் தான். ஓகே, சோ அதனால ஆரம்பம் அதை வச்சா கேஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதை வச்சா காப்பிரைட் கொடுத்து பிரச்சனைக்கு வருவாங்க. ஆனா படத்துல வந்து இதுவே ஆரம்பம். அப்ப அது தலையோட ரெஃபரன்ஸ் ஒண்ணு. அப்ப தலை நடிச்ச ஆரம்பம் ஜி இந்த படத்துல இருக்கும். இப்ப என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா, தலை ஃபேன்ஸை தவிர யாரும் எங்க படம் பார்க்க வராதீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லலன்னு சொல்ல வர கோத்து விட்டுறாங்க. அப்புறம் ஜி முக்கியமா நான் கேட்கணும்னு ட்ரெய்லர் பார்த்ததுல ரொம்ப நேரம் நோட் பண்ணிக்கிட்டு இருந்ததுதான் லாலிபாப்போடயே சுத்திக்கிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம்? ஓகே, ஐயோ லாலிபாப்பா இல்ல இல்ல என்னன்னா படத்துல வந்து இப்ப நான் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் தான். நீங்க ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பட் நான் வந்து இந்த படத்துல ஹீரோ இல்ல. இப்ப நெகட்டிவ் ரோல் தான் ஹீரோ மாதிரி. ஓகே, சோ ஒரு நெகட்டிவ் ரோல் பண்றதுனால அதுக்கு வந்து ஸ்மோக் பண்றதா தான் எழுதி வச்சிருந்தேன் ஸ்கிரிப்ட்ல. அப்புறம் நான் வந்து டிசைட் பண்ணினேன் இல்ல ஸ்மோக் பண்ண வேண்டாம். சோ அதுக்கு பதிலா தான் ஒரு மாஸ் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் ஸ்மோக் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல இப்பவே மாஸ் ஹீரோ தான். இன்னும் கொஞ்சம் பெருசா இல்ல இல்ல சிகரெட்லாம் அத்து வர அது சுருட்டு கிடைக்கும். இல்ல ஆனா இது சிகரெட் விலை கூட. நமக்கு விலை தெரியாது, நமக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்கு, அதனால சொல்றாரு. ஹீரோ நீங்க பாடி இருக்கீங்க, ஹீரோயின் என்ன மாதிரி அதுல பெர்ஃபார்மன்ஸ் சாங்ல எல்லாம்? இல்ல இது வந்து சாங்ஸ் எல்லாமே வந்து மொன்டாஜ் தான் எடுத்தோம். நாங்க வந்து வேறையா போயிட்டு ஷூட் பண்ணல. சாங் படத்தை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் சாங் வந்து. அப்ப அதான் பிரச்சனையே ஜி, கேமராக்குள்ளதான் ஹீரோயினுக்கு எமோஷன் வரலையே, அப்ப எப்படி மோன்டேஜ் ஃபுல்லா எடுத்தீங்க? நீங்க வந்து படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஹீரோயின் கிட்ட கேக்குறேன், மோன்டேஜ்ல எப்படி எமோஷன் பண்ணீங்க? அது எனக்கு ஈஸியா ஓகே ஆயிடுச்சு. அப்படி சொல்லல, டைரக்டர் இந்த டைம்ல சொல்லி கொடுத்தாங்க. டைரக்டர் இந்த வேலை பாஸாவே நான் சொல்ல வரும்போதே நீங்க சொல்லிட்டீங்க. அது ஓகே ஆயிடுச்சு, நாங்க வேலை கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில. சரி, வழக்கமா இந்த கேள்வி ஹீரோ கிட்ட தான் கேட்பான், நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கலாம். இந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் எப்படி காட்சி? இதுல என்ன சொல்லணும்னா இதுவே ஆரம்பத்துல ரொமான்டிக் சீனே இல்ல. ஐயோ அதுதான் என்ன ஹீரோயின், நீங்க ரொமான்டிக் சீன் கேட்டு வாங்க வேணாமா? என்ன டைரக்டர் நீங்க ரொமான்டிக் சீன் வைக்க வேணாமா? அதுல வந்து ஒன்னு இருந்துச்சு, அத வந்து நான் என்ன பண்ணேன்னு நீங்க அவங்ககிட்ட கேளுங்க. சொல்லலாம். இல்ல ஒரு சீன் இருந்துச்சு. அப்ப நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஏடிஸ்மார் இருக்காங்கல்ல, நான் அவங்களோட போயிட்டு இப்ப இது என்ன செய்யறது அப்படின்னு நான் அவங்களோட ஒரு ரிஹர்சல் பார்த்தேன்.
பார்த்துட்டு சரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நான் ரெடியா வந்துட்டேன். ஸ்பாட்டுக்கு வந்து இப்ப நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு இவர் வந்து சொல்றாரு, இல்ல பிரஷா அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி பரவாயில்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு ஏடிஸ்க்கு நல்ல நாளா இருந்துச்சு. சந்தோஷமா இருந்திருக்கு. இது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சொல்லியிருந்தா நீங்க சொல்லிருக்கணும் ஏடி 2 பேருமே கேர்ள்ஸ் தான். இந்த காலத்துல அதுவும் கொஞ்சம் ரிஸ்க் தான். அதனால இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் கிளப்பாரு. சரி ஓகே, மோஸ்ட்லி மலையகத்தை பேஸ் பண்ணி பண்ணிருக்கீங்க. என்ன மாதிரி ஸ்டோரியா இருக்கு? மலையகத்தை பேஸ் பண்ணின்னு இல்ல, ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அது பார்த்த மாதிரி இருந்துச்சு. நாங்க அங்கதான் ஷூட் பண்ணோம். சோ என்னது எங்களுக்கு தேவைப்பட்ட லொகேஷன்ஸ் அங்க இருந்துச்சு. சோ அதனால இது வந்து ஒரு இலங்கை திரைப்படமா நீங்க பாருங்க. ஓகே, இலங்கை திரைப்படம் மலையத்துல ஷூட் பண்ணிருக்காங்க. அப்படியே இங்க ஷூட் பண்ண முடியாம போச்சு. இங்க மலையெல்லாம் இல்லையே, தேயில இல்லையே. சரி, அவருக்கு மவுண்டன் தேவைப்பட்டிருக்கு, அதனால அங்க ஷூட் பண்ணாரு. பட்ஜெட் இருந்ததுன்னா அவர் ஃபாரின் கூட போய் ஷூட் பண்ணி இருந்திருப்பாரு. புரியுதா? நான் வந்து ஃபாரின்ல இருந்து வந்துதான் இங்க ஷூட் பண்ணேன். ஃபாரின்ல இருந்து வந்துதான் இங்க ஷூட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஃபாரின்ல மழை இல்லையா? ஃபாரின்ல மழை இல்லையா? ஃபாரின்ல இந்த ஆர்டிஸ்ட்லாம் இல்ல. சரி ஓகே. சோ இந்த படத்தை வந்து எதுக்கு நாங்க கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கணும்? இந்த படத்தை நீங்க எதுக்கு வந்து தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இலங்கை இப்ப நான் வந்து பொதுவா இப்ப நாங்க டிக்கெட் விற்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இப்போ இங்க இருக்க ஆமா நானே ஃபீல்டுக்கு போயிட்டு நான் டிக்கெட் இப்போ இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமா ஒரு 60 டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து செட்ல நின்னாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து சேலரி கொடுத்துருக்கு. அவங்க எல்லாருக்குமே அன்டில் இப்போ வரைக்கும் நாங்க வந்து பேமெண்ட் எல்லாமே ப்ரொடியூசர் வேலை பார்த்து பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இது வந்து ஒரு படத்துலயே அவங்களுக்கு வந்து ஒரு மாசம் ஃபுல்லா இப்போ எடிட்டர்ஸ், மியூசிக் கம்போசர்லாம் இன்னும் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இன்னும் வந்து பேமெண்ட் போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியா வளர்றதுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்க வந்து பார்த்தா தான் அடுத்த படத்தை எங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒரு 60 பேர் வந்து அவங்க வந்து அன்றாட வாழ்க்கையை வந்து நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். ஸோ அதுதான் நான் சொல்றேன். நீங்க இந்திய படம் பாக்குற மாதிரி இந்த படத்தை வந்து நம்பி பார்க்கலாம். அது வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. இங்க இருக்க ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து வளர்த்து விடுங்க. ஏன்னா சினிமான்ற இண்டஸ்ட்ரியில ஒரு நாளைக்கு 60-100 பேர் வந்து ஒரு படத்திலே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுதான், நீங்க எங்களே வாழ வைங்க, நாங்க உங்களே வாழ வைக்கிறோம். வாழ வைக்கணும்னா ஒரு தென்னை மாமரம் ஏதாவது வைங்க. சரி ஓகே. ஹீரோயின் கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு. ஸோ ரீசெண்டா அவங்களோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தோம். ஸோ இதுவே ஆரம்பம் பத்தி ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க அவங்க கிட்ட, இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, இல்லை நான் முதல்ல நடிக்கிற ஒரு பெரிய ஒரு படம், அதனால வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு 2ஆவதா ஒரு பெரிய படத்துல நடிச்சீங்க அப்படின்னு வச்சுப்போமே, அப்படி இருக்கிற நேரத்துல நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க ஹீரோயின் பா, அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கிறேன். என்ன சொல்லுவீங்க? இல்ல நீங்க கேட்டது எனக்கு புரியல. அதாவது அவன் பதில் நம்ம கலாச்சி ஓகே, வாழ்க்கை அசிங்கப்படுற சொல்லுங்க. அதாவது இப்போ 2ஆவதா ஒரு பெரிய படத்துல நீங்க நடிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா வந்து இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லாம, ஓகே நான் கொஞ்சம் ஹீரோயின் பா கெத்து அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிடுவீங்களான்னு கேட்குறேன். இல்ல நான் அப்படி எல்லாம் ஹீரோயினி கெத்து அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அவங்க என்ன கேட்கறாங்களோ அதுக்கான பதில நான் சாதாரணமா சொல்லுவேன். சாதாரணமா சொன்னீங்க. கேள்வியை சரியா கேட்டாங்கன்னா பதில சொல்லிடுவாங்க. நீங்க இப்ப கேட்க மாதிரி கொஞ்சம் குழப்பாம இருந்தா கரெக்டா சொல்லிடுவாங்கன்றாங்க. இல்ல ஒருத்தர் அந்த விஷயம்ல பாத்துட்டு நான் கிடையாது, அவர் தான் சொன்னாரு பேச்சில் திமிரு தெரியுதே அப்படின்ற மாதிரி அங்கிட்டுள்ள ஒருத்தர் சொன்னாரு. அதான் கேக்குறேன். இல்ல நான் வந்து அப்படிதான் பெருசா பேசுறதே கிடையாது. கேக்குறதுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லுவேன். அது அந்த மாதிரி தான். திமிரு இல்ல, அடக்கம் நீங்க வச்சுக்கலாம். சரி ஓகே. என்ன இருந்தாலும் ஒரு பழக்கப்பட்ட கேள்விதான் இருந்தாலும் கேக்குறேன். ஷூட்டிங்ல மறக்க முடியாத சம்பவம் 2 பேருக்கும். ஃபர்ஸ்ட் ஹீரோல இருந்து ஆரம்பிப்போம். எனக்கு மறக்க முடியாது, டெய்லி மறக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க, அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஆக்டரா, அதாவது வில்லனாவோ ஹீரோவாவோ, டைரக்டர் ப்ரொடியூசர் கொஞ்சம் வெளியே போயிருங்க. ஆக்டரா வந்து மறக்க முடியாது. ஓகே, ஃபைட் ஸ்டண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து ரொம்ப இந்த இன்னும் வந்து இந்த மார்க்லாம் இருக்கு. ஓகே, ரெடியா இருந்துக்கங்க. வந்து அல்ல அவ்வளவு பெருசாலாம் இல்ல, சாதாரணமா இருக்கும். ஆனாலும் வந்து ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் குத்தணும். சோ வந்து மெட்ரஸ போட்டுட்டு அது மேல மண்ணு சரி என்ன குப்பையை போட சொன்னாங்க. இலக்கொலையெல்லாம் இவனுக்கு கல்லையும் சேர்த்து போட்டு அந்த வேலை தான் பார்த்து வந்து குத்திட்டேன். பார்த்தா கையெல்லாம் ரத்தமா இருக்கு. ஆக்டரா மறக்க முடியாத சம்பவம் இது. ஆனா ப்ரொடியூசரா டைரக்டரா வேற உனக்கும் உங்களுக்கு நீங்க மறக்க முடியாத சம்பவம் பண்ணிருப்பீங்க போல இருக்கு. அதான் வன்மத்தை கக்கிட்டான். ஓகே, ஹீரோயின் அக்காக்கு அந்த எமோஷன் சீனை தவிர
அதை தவிர எனக்கு அதுல ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து எனக்கு மறக்க முடியாது. ஏன்னு சொன்னா இப்ப எனக்கு அது சொல்ல இயலாது. அதுல நான் ஒரு வித்தியாசமாக வந்திருப்பேன், நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அதை வந்து எனக்கு மறக்க முடியாது. இப்ப நான் எப்படி அதை சொல்லணும்னு எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு மறக்க முடியாது. ஓகே, படம் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி தெளிவா பேசலாம். படம் வந்ததுக்கு பிறகு தெளிவா பேசலாம், அப்ப எனக்கு சொல்லலாம். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம ஷோல இணைந்து கொண்டிருக்கிறது நம்ம இதுவே ஆரம்பம் அப்படிங்கிற படத்தோட குழுவினர் தான். இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலா இவங்க நம்ம கூட இணைந்து கொண்டிருக்கிறதுல ரொம்பவே எங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கடைசியா நம்ம படத்தோட இதுவே ஆரம்பம் படத்தோட குழுவினர் இந்த படத்தை எதுக்காக பார்க்கலாம், என்ன எதிர்பார்ப்போட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டோம்னு சொல்லலாம். ஸோ சொல்லுங்க ஜி, இந்த படத்தை என்ன எதிர்பார்ப்போட மக்கள் தியேட்டர்ல போய் பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் ஓகே, இதுவே ஆரம்பம் படம் வந்து ஹேட்டன்ல வந்து முதல்ல நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறோம் 16-17ஆம் தேதியில ஜனவரி. ஓகே, பொங்கலுக்கு அடுத்த 2 நாள் சரியா. ஸோ எல்லாரும் ஹேட்டன்ல இருக்கவங்க இல்லை தலைவாக்கல பகவந்தலா இருக்கவங்க நிச்சயமாக போயிட்டு ஹேட்டன்ல கிருஷ்ண பவன் ஹாலில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாரும் வந்து பாருங்க. டெய்லி வந்து 5 ஷோ 2 நாளைக்கு வந்து நாங்கள் வந்து போடுறோம் சரியா. அதுக்கப்புறம் வந்து நுவரெலியா, கண்டி, ரத்னபுர, பண்டாரவல, கொழும்பு, ஜஃப்னா, ட்ரிங்கோ, பெட்டிக்லோ, வவுனியா, ஸோ எல்லா இடத்துக்கும் வந்து நாங்கள் வந்து வர்றதுக்கு காத்திருக்கோம். ஸோ இது வந்து ஹேட்டன்ல மட்டும் ரிலீஸ் பண்ணல, இலங்கை பூராவும் நாங்கள் வந்து இதை ஸ்க்ரீன் பண்ணலான்னு தான் பிளான்ல இருக்கோம். ஸோ அடுத்த கட்டமாக நுவரெலியா நிச்சயமாக ரிலீஸ் ஆகும். எல்லாரும் தியேட்டரில் வந்து படத்தை பாருங்க. தேங்க்யூ. அப்படியே நீங்களும் சொல்ல வேண்டிய சொல்லிருங்க. கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பாருங்க. இந்தியன் சினிமாவுக்கு நீங்க எவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நம்ம நாட்டுல ஒரு சூப்பரான படமா இது இருக்கு. அதுக்கு வந்து நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கொள்றேன். ஸோ படத்துல நீங்க மட்டும்தானான்னு தெரியாது. ஸோ நீங்க எல்லாருமே நடிச்சிருப்பீங்க, நிறைய பேர் நடிச்சிருப்பீங்க, நிறைய குழுவினர் வேலை பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு விஷ் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி தெரிவிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன சொல்றது, எல்லாருமே இந்த படத்துல ஒர்க் பண்ண டோட்டல் என்டையர் க்ரூ பெருசு, இது ரொம்ப பெருசு. ஸோ அதனால நான் வந்து தனித்தனியா வந்து நான் யார்கிட்ட பேரையும் வந்து இப்போ வந்து சொல்லலை. ஸோ எல்லாரும் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஒர்க்கை வந்து நீங்க வந்து பாராட்டுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அவங்க யாருமே அவங்க டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இது ஒரு டீம் ஒர்க்காக தான் வந்து அவுட்புட் வெளியே வருது. இதுல ஒர்க் பண்ண எல்லா என்டையர் க்ரூவுக்கும் நான் வந்து பொங்கல் வாழ்த்தும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த படத்துல வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் உங்களுக்கு வாழ்த்துறோம், பொங்கல் வாழ்த்துறையும் சேர்த்து. ஸோ வந்து இப்போ எங்க சார்பா வந்து நாங்க உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்து சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்லிடலாம்ல. நிச்சயமா. நிச்சயமா. ஸோ மக்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்.